முதலமைச்சர் பொறுத்தவரைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, சென்ற முறை ஏப்ரல்ல இந்த டீலிமிடேஷன் பில் வரும்பொழுது அப்பொழுது தாவேகா அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருந்தார். அதாவது ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும், எந்த விதத்திலையும் அந்த டீலிமிடேஷன் நம்ம ஏற்க முடியாது. 1975 2001 என்ன முடிவெடுத்தாங்க, இந்த 39 தமிழ்நாட்டுக்குரிய அந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர் 7.18 விழுக்காடு அது தொடர வேண்டும். இந்த டீலிமிடேஷன் பில் அமெண்ட்மெண்ட் இதை நம்ம ஆதரிக்க கூடாதுன்னு தான் முடிவெடுத்தோம். அதே நிலைப்பாடு தான் தொடரும் அவர் முடிவெடுத்திருக்கிறார். நான் ஒரு கருத்தை சொன்னேன். சில எதிர்கட்சிகள் இன்னைக்கு ஒன்றிய அரசு கருத்தை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் அவங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ், அவங்க ஆதரவுள்ள சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவர் ஒரு கேள்வி கேட்டா சொல்லிடுறேன் நான். அதாவது என்னன்னா, பாஜக அரசு என்ன சொல்றாங்கன்னா, 50 விழுக்காடு எல்லா மாநிலம் ஏத்துறதுனால நீங்க ஏத்துக்கலாமே ஒரு கருத்தை அவங்க வைக்கிறாங்க. அதை ஏத்துக்கிற மாதிரி சில எதிர்கட்சிகளுடைய செயல்பாடுகள் இருக்கு. குறிப்பா அவங்களுடைய ஆதரவு சமூக வலைதளங்கள், தமிழ்நாட்டிலே சில எதிர்கட்சிகளுடைய சமூக வலைதளங்கள் சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி டீலிமிடேஷன் பில்ல நமக்கு 50% எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி கூட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை ஆதரிக்கலாம்ங்கிற கருத்தை வைக்கிறாங்க. அந்த எதிர்கட்சிக்கு ஆதரவான இன்ஃபுளுசர்ஸ் பட்டிமன்றங்கள் ஊடக பேசுறவங்க எல்லாரும் இந்த கருத்து சொல்றாங்க. இதன் அடிப்படையில சில கட்சிகள் பொறுத்த வரைக்கும் மறைமுகமா பாஜக கிட்ட ஒரு ஒப்பந்தத்தில் போட்டிருக்க மாதிரி தெரியுது. அதாவது அவங்க அண்ணன் ஆர்.எஸ். பாரதியை பொறுத்த வரைக்கும் திமுக கருத்து சொல்லியிருக்கிறார். இது தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இந்த டீலிமிடேஷன் பில் அமெண்ட்மெண்ட் பில் வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, குறிப்பா சிறுபான்மையினருக்கு இஸ்லாமியருக்கு கிறிஸ்தவர்களுக்கு சிறுபான்மையினருக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்குறதா இந்த டீலிமிடேஷன் பில். இதுக்கு உதாரணம் பொறுத்தவரைக்கும் அஸ்ஸாம் நடந்திருக்கு. அங்க பொறுத்த தொகுதி மறுவரை செய்யும் பொழுது இஸ்லாமியருக்கு கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடிய கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அங்க டெல்லியில பாஜக அரசு பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவர்கள் கூட்டணி கட்சிக்காரங்கிட்ட தலைவர்கிட்ட பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, இந்த டீலிமிடேஷன் பில் நீங்க ஆதரிக்கணும், இதன் அடிப்படையில் நீங்க ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கருத்தை வைக்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் நீங்க அவசரமா கூட்டத்தை நம்ம கூட்டிருக்கோம். நீங்க இந்த மழைக்கால கூட்டத்தோட நீங்க பாத்திருப்பீங்க, அவசரமா பில்ஸ் பாஸ் பண்றாங்க செய்யறாங்க. இது நடந்துருச்சுன்னா தமிழ்நாடு மற்றும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதுக்காண்டிதான் இன்னைக்கு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். கண்டிப்பா நான் அதனால சொல்றேன். இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் பாருங்க, அவங்க என்ன ஒரு இது வைக்கிறாங்கன்னா, பாஜக கருத்து தான் அவங்க திமுக சொல்றாங்க. என்னன்னா 50 விழுக்காடு இது எல்லா மாநிலம் கூட்டும் பொழுது இதுல என்ன தவறு இருக்கு, நம்ம இதை ஏத்துக்க வேண்டியதான்னு சொல்றாங்க. எண்ணிக்கை மாத்திரம் கிடையாது, இது சிறுபான்மையினுடைய அவங்களுடைய நலன்கள் பாதிக்கும். இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு அந்த டீலிமிடேஷன் கமிஷன் ஒன்னு அமைக்க போறாங்க. அவங்களுக்கு அந்த முழு அதிகாரம் கொடுக்கும் பொழுது மாநிலங்களுக்கு எந்த அதிகாரம் இருக்காது. நாளைக்கு அவங்க இஷ்டத்துக்கு இந்த மாதிரி சட்டங்கள் தொகுதி மறுவரை நாளைக்கு எப்படி வேணா அவங்க செய்யலாம். இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் 2/3 மெஜாரிட்டி அவங்களுக்கு வேணும் பார்லிமெண்ட்ல. நாளைக்கு இந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த 2/3 மெஜாரிட்டி இல்லாம அந்த டீலிமிடேஷன் கமிஷன் வச்சுட்டு அவங்க நினைக்கிறத சாதிச்சுட்டு போயிடலாம். அது அந்த உறுதியா இருக்கணுங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனா அப்படி இல்ல. நீங்க திமுக சார்ந்த சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் பாருங்க, தயவுசெய்து பாருங்க.